அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம டெஸ்ட் பேட்ச் தான். அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் பிளஸ் சர்வேயர் டெஸ்ட் பேட்ச் சரிங்களா? டிராஃப்ட்ஸ்மேன் பிளஸ் சர்வேயர் 2மே. ஓகே. ஸோ டிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் சர்வேயர் 2த்துக்கான டெஸ்ட் பேட்ச் தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதில நான் இது போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்துட்டு ஜிஎஸ் நல்லா பண்ணல. இல்ல நான் ஜிஎஸ் வந்துட்டு சரியா பண்ணல சார். அதனால நான் இத படிக்கட்டா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்குறீங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப ஜிஎஸ் அட்லீஸ்ட் நீங்க ஒரு 30, 40 கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டினே கரெக்ட்டா போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. ஓகே. பட் நீங்க இப்போ உள்ள நீங்க ஒரு ஓகே இந்த வேலை நமக்கு கன்ஃபார்மா கிடைக்கணும் அப்படின்னு நெனச்சு படிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு, அ அந்த வேலை கன்ஃபார்மா கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 200 அதாவது 200க்கு 200 நம்ம போட்டே ஆகணும். 200க்கு 200 நம்ம போட்டே ஆகணும். எய்தர் இட் இஸ் சர்வேயர் ஆர் டிராஃப்ட்ஸ்மேன். காலையில எக்ஸாமா, காலையில வந்துட்டு ஒரு 200 கொஸ்டின். கன்ஃபார்மா அந்த 200க்கு 200 நீங்க போடலாம். ஓகே. லைன் பை லைன் படிச்சீங்கன்னா நீங்க போடலாம். ஓகே. அதனால வந்து தயவு செஞ்சு நான் ஜிஎஸ் ஒழுங்கா பண்ணல. நான் ஜிஎஸ் ஒழுங்கா பண்ணலன்னா அந்த தாட்டே வந்துட்டு உட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது நல்லா பண்ணுங்க. நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இது வந்துட்டு எப்படி சொல்றது? ஒரு நல்ல ஹோப் வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு உங்களுக்கு கிளிக் ஆக வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. சரிங்களா? ஸோ என்னோட எய்ம் நானும் இந்த எக்ஸாம் எழுதுறேன். சரிங்களா? நானும் இந்த எக்ஸாம் எழுதுறேன். ஸோ மை எய்ம் இஸ் இதான். சரிங்களா? என்னோட எய்ம் வந்துட்டு 200க்கு 200 இதான் வந்துட்டு என்னோட எய்ம்ங்க. ஓகேங்களா? என்னோட எய்ம் வந்துட்டு இதான். 200க்கு 200 எப்படியும் தட்டணும். ஓகே. அது தட்டுனா மட்டும் தான் வந்துட்டு முடியும். அது அத எப்படி சொல்றது? அதுல வந்துட்டு கரெக்ட்டு, தப்பு 1, 2 இருக்கும். ஸோ அத நான் சொல்ல விரும்பல. என்னோட எய்ம் வந்துட்டு 200க்கு 200. உங்களோடது என்னன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நவம்பர் 15ஆ? இன்னைக்கு 15ஆ? 14ஆ? 14 சரிங்களா? நவம்பர் 14. ஸோ நாளைக்கு நவம்பர் 15. ஸோ இந்த மாசத்துல வந்துட்டு இன்னும் ஒரு 16 நாள் இருக்கு. அதே மாரி வந்துட்டு அடுத்த மாசத்துல வந்துட்டு ஒரு 31 நாள், அதுக்கப்புறம் ஒரு 18 நாள். சரிங்களா? மொத்தம் 34, 65 நாள் கிட்ட வருது. சரிங்களா? 65 நாள் இருக்கு இன்னும். ஸோ இந்த 65 நாள்ல கண்டிப்பா வந்துட்டு அந்த பொங்கல் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் 60 நாள்னு வச்சுக்கங்க. 60 டேஸ். ரைட்டா? 60 டேஸ்ல வந்துட்டு இத கன்ஃபார்மா வந்துட்டு 100% வந்துட்டு முடிச்சிரலாம். ஓகேங்களா? கன்ஃபார்மா 100% வந்துட்டு முடிச்சிடலாம். ஸோ இன்னையிலேருந்து கூட நான் இந்த இது வீடியோஸ் போட வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதாவது சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் 2த்தையும் கம்பைன் பண்ணி யூனிட் 1 அந்த மாதிரி வீடியோஸ் போட வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ டெய்லி வந்துட்டு நான் 4:00 வந்துட்டு எந்திரிக்கிறேன். சரிங்களா? சாரி 4:00 வந்துட்டு எந்திரிக்கிறேன். ஸோ 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க உட்காரேன்னா ஒரு 5:00 ஆயிரும்னு வச்சுக்கங்க. ஸோ 5லேருந்து என்ன நம்ம முடியுமோ நான் படிக்கிறேன். நீங்களும் அதே இத வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஒரு நாளைக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு படிக்கணும். இந்த 60 நாள். ஓகே. இந்த 60 நாள் நம்ம 8 மணி நேரம் வந்துட்டு படிக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த 8 மணி நேரம் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு இந்த இத கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? 8 ஹவர்ஸ் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? மொபைல் நோண்டாம அப்படின்னு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு மொபைல்ல இருக்க இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ட்விட்டர் இருக்கா? ட்விட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக் போறது எல்லாத்தையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருக்கிற ஒரே இது வந்துட்டு யூடியூப் மட்டும் தான். ரைட்டுங்களா? ஸோ அதில டைம் போனா ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கறது உண்டு. ரைட்டா? அதையும் வந்துட்டு குறைச்சுக்கணும். ஸோ இது மாரி வந்துட்டு நீங்க இருக்கிற சோசியல் மீடியா எல்லாத்தையுமே வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகே. இன்னொரு 60 நாளைக்கு. ஓகே. முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இத பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஆரம்பிங்க. ஓகே. ஸோ நாளையிலருந்து. ஓகே. நானும் ஆரம்பிக்கிறேன். ஓகே. நான் என்ன பண்றேன்? நான் இப்ப இன்னைக்கு வந்துட்டு சர்வே வந்துட்டு அதாவது பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில அந்த ஒரு சாப்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ தான் இன்னைக்கு அப்லோட் பண்ணேன். அதே மாரி நாளைக்கு காலைல 5:00 என்ன படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில வந்துட்டு ஒரு காலையில வந்துட்டு ஒரு 5:00 லைவ் வந்துட்டு நான் சொல்றேன். என்ன படிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. நீங்களும் படிங்க. சேர்ந்து படிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. இது அப்பார்ட். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு டெஸ்ட் பேட்ச்ச பத்தி வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச்ச பத்தி வந்துட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ டெஸ்ட் பேட்ச் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் 2த்துக்குமே வந்துட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு இது பண்றோம். ஏற்கனவே வந்துட்டு டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஷெட்யூல் வந்துட்டு குடுத்துருந்தோம். ஓகே. ஸோ அதுல இருந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டேட்ஸ் மட்டும் மாறியிருக்கு. ஓகே. ஸோ டிராஃப்ட்ஸ்மேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ 17ஆம் தேதி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதில எப்பயுமே ஒண்ணு தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த 10 யூனிட் 10 யூனிட் வந்துட்டு வந்துரும். ஸோ திருப்பி வந்துட்டு அந்த 10 யூனிட் அப்படியே வந்துட்டு வரும். இங்கேயும் அதே மாரியே தான். சரிங்களா?
10 யூனிட் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பில்டிங் ட்ரைனேஜ் வரைக்கும் வந்துச்சு. திருப்பி அதே 10 யூனிட் வந்துட்டு இங்கே வரும். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரிவிஷனுக்கு ஒரு தடவை அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு படிப்பீங்க. திருப்பி செகண்ட் டைம் இங்கே படிப்பீங்க. ஸோ இது என்னோட வந்துட்டு ஒரு கான்செப்ட். ஓகே, இப்படி படித்தா வந்துட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கிளாரிட்டி வந்துட்டு நிறையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, ஞாபகம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே. ஸோ டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு 17ஆம் தேதி வந்துட்டு ஆரம்பிக்குது. ஓகேங்களா, 17ஆம் தேதி வந்துட்டு டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்க சாரி ஸோ 17ஆம் தேதி டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஆரம்பிக்குது. ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ 17 ஓகே 17 18 19 2 நாள் நடுவில் கேப். ஓகே படிக்க. அடுத்தது 20 21 22 கேப். 23 24 25 ஓகே 26 எல்லா இதுக்கும் அப்படியே வராது. அதனால ஃபுல்லாக நான் சொல்கிறத கேளுங்க. 26 27 28 29 வரும். 29 சரிங்களா. 30 1 ஓகே 2ஆம் தேதி 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஓகே. ஸோ 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது 14ஆம் தேதி இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாட் வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த ஸ்லாட் வந்துட்டு முடிஞ்சிடும். 14ஆம் தேதி வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாள் விட்டு 16லேயே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ செகண்ட் ஸ்லாட் வரும்போது 16th 17 நடுவில் ஒவ்வொரு நாள் தான் வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்கும். இந்த எல்லோ கலர் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் டெஸ்ட்டும் இருக்கும், சர்வேயர் டெஸ்ட்டும் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் சரிங்களா. ஸோ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் கேப்பில் வந்துட்டு மொத்த டெஸ்ட்டுமே வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்லாட் வந்துட்டு கிட்டத்தட்ட 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் சரிங்களா. 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். ஓகே 5 7 9 11 13 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது சரிங்களா. ஃபுல் டெஸ்ட் ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு இருக்கும். இது டிராஃப்ட்ஸ்மேனுக்கு. ஓகே. ஸோ அதே சர்வேயருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ சர்வேயருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 24ஆம் தேதி ஒரு வாரம் தள்ளி ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஒரு 1 வீக்கில் வந்துட்டு ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். அதுக்குள்ளார வந்துட்டு இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குவீங்க. இதில் ஒரு 3 யூனிட் வந்துட்டு நீங்கள் முடிச்சுக்குவீங்க. ஓகே. ஸோ ஏன்னா இதில் இந்த 3 யூனிட் முடிச்சிட்டிங்கன்னா இங்கே கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அந்த ஒரு இப்போ 24ஆம் தேதி ஆரம்பிக்குதா, அப்போ 25 26 வந்துட்டு உங்களுக்கு 2 நாள் கேப் இருக்குது. இந்த நாளில் வந்துட்டு செயின் சர்வே படிச்சுட்டு மீதி இருக்க டைமில் இந்த அடுத்த எக்ஸாம்ஸ் இந்த இது இருக்குல்ல அதுக்காகவும் நம்ம படிக்கலாம் சரிங்களா. அதனால் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஒரு 1 வீக் தள்ளி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கேயும் வந்துட்டு 2 நாள் 28 29 ஓகே. ஸோ 30 சரிங்களா. 1 2 3 ஓகே. 3க்கு அப்புறம் 4 5 6ஆம் தேதி 7 8 ஓகே. இங்கே 9ஆம் தேதி. ஸோ அப்புறம் 10 11 12 ரைட்டா. ஸோ 13 14 15 16 17 18 19 20 21 இங்கே வந்துட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சேம் 2 நாள் கேப்பில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 22லேருந்து 22 24 26 28 30 1 3 5 7 9 சரிங்களா. இது வந்துட்டு செகண்ட் ஸ்லாட். இதில் வந்துட்டு ஒவ்வொரு நாள் கேப். ஓகேங்களா. ஒவ்வொரு நாள் கேப் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் தேதியில இருந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் 10 11 12 13 14 ரைட்டா. தொடர்ந்து 5 நாள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். 14th வந்துட்டு உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடும் ரைட்டா. இதுக்கப்புறம் இந்த இருக்க அந்த 15 16 17 18 4 நாள் வந்துட்டு நீங்கள் ஃபுல் ரிவிஷன் தான் நீங்கள் வந்துட்டு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஷெட்யூல். ஓகேங்களா. இதில் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு நான் கொடுக்கறது வந்துட்டு டெய்லி வந்துட்டு என்னால் என்ன முடியுதோ வந்துட்டு நான் கொடுத்துருவேன். நான் படிக்கிறது அந்த இதை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா. எக்ஸ்ட்ரா இது இப்போ இன்றைக்கி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ரா கோட் புக் வச்சு ரெஃபர் பண்ணிலாம் வந்துட்டு நிறைய இது கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நான் என்ன படிக்கிறேனோ அதை வந்துட்டு கொடுத்துருவேன். நீங்கள் வந்துட்டு செல்ஃபாக நீங்கள் எது பண்ணோம்னா ஐடி மெட்டீரியல் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஒரு நாளைக்கு என்னால் 12 மணி நேரம் படிக்க முடியும் சார் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஐடி மெட்டீரியலை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு நம்ம ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் வந்துட்டு சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ அது 50 rupees பே பண்ணி வாங்கிக்கலாம். அது வந்துட்டு 10 யூனிட் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மட்டும் ஏற்கனவே இருக்குது. சர்வேயருக்கு இப்போ தான் அந்த இதை வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மேபி அது எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு பாசிபிள் இல்லை. ஆனால் நீங்கள் கிளாஸ் நடத்துகிறப்ப தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துங்க சர்வேயருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட காஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு டிராஃப்ட்ஸ்மேன் மட்டும் போதும் சார் அப்படின்னா வந்துட்டு டிராஃப்ட்ஸ்மேன் மட்டும் வந்துட்டு 350 rupees. ஓகே. சர்வேயர் மட்டும் போதுன்னா சர்வேயர் மட்டும் வந்துட்டு 350 rupees சரிங்களா. ஸோ ஆல் டுகெதர் காம்போவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு காம்போ ரெண்டும் சேர்த்து 600 rupees சரிங்களா. 600 ரூபா. ஓகே. 600 rupees உங்களுக்கு. ஓகே. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா வந்துட்டு
எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கன்ஃபார்மாக வந்துட்டு இதை கொடுத்துருவேன் சரிங்களா. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கன்ஃபார்மாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அன்னைய டே இதில் உங்களுக்கு இருக்குமா என்ன இது பண்ண முடியாது. பட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக அடுத்த ஒரு நாள் 2 நாளில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கன்ஃபார்மாக கொடுத்துருவேன். கொஷின் வந்துட்டு எதில் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெலகிராம் தான் சரிங்களா. டெலகிராமில் பிடிஎஃபாக தான் வந்துட்டு வரும். ஓகே, பிடிஎஃபாக தான் வந்துட்டு உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும். டெலிகிராம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெலிகிராமில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ 600 rupees. ஸோ ஜிபே ஜிபே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஜிபே நம்பர் வந்துட்டு 9789165935 இதுதான் வந்துட்டு ஜிபே நம்பர் சரிங்களா. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் 8072014349 ஸோ இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் சரிங்களா. அதாவது டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் நேமு டிஸ்ட்ரிக்ட் போட்டு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களை குரூப்லாம் ஆட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ டிராஃப்ட்ஸ்மேன் டெஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு 350 rupees வந்துட்டு நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் வந்துட்டு நீங்கள் 250 வருமா, ஆமாம் 250 பே பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களை இந்த சர்வேயர் இதுக்கும் வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ கன்ஃபார்மாக இந்த அதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 190 வந்துட்டு போட்டிருந்தாங்க நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணிங்க. ஸோ வேறு என்ன மெட்டீரியல் இப்போ நான் டெய்லி வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறேன், அதில் எக்ஸ்ட்ரா இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் இந்த தடவை. ஓகே, ஸோ ஒன்றா சேர்ந்து எக்ஸாமை வந்துட்டு கிராக் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ சொன்ன மாதிரி தான் மை எய்ம் இஸ் 200/200. உங்கள் எய்ம் வந்துட்டு என்ன நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஓகே, என்னோடது வந்துட்டு 200/200 தூக்கணும். ஓகே, இதை தட்டி தூக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 200க்கு 200 இந்த ஒரு 60 நாள் சரிங்களா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் டைம் லிமிட். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 4349 இதுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த டவுட்டும் கேட்காதீங்க. சில நேரம் கமெண்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது உடனே. அதனால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.